அனைவருக்கும் வணக்கம். வீக்லி ஜூன் செகண்ட் வீக்கான ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல இந்த வீக்குக்கான ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸ் எங்க ரெசிஸ்டன்ஸ் எடுத்து செல் ஆகிறதுக்கோ எங்க சப்போர்ட் எடுத்து பை ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குன்றப்ப இது எட்ஜிங்கோட பண்ணக்கூடியதுங்க. இது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு. இதை வச்சு ஆப்ஷன் பையிங் எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே டே கேண்டில் பேஸ்ல க்ளோசிங் பேஸ்ல ஸ்டாப் லாஸ். அப்போ டே கேண்டில்ங்கிறது பெருசா பெரிய லாஸ் வச்சாலும் நம்ம எட்ஜிங்கோட தப்பிக்கணும் நம்ம கேபிட்டல்ல. ஓகேங்களா, ரொம்ப முக்கியம். இல்லை நான் லாஸ் அப்செட் பண்ணுறேன் சார்னா ஒன் சைடாகவே நீங்கள் நேக்டாகவே எடுத்துக்கலாம் எட்ஜிங் இல்லாமல். யுவர் விஷயம். இது 52 வாரத்தில் 44 வாரம் சக்ஸஸாக இருக்கும். 8 வாரம் என்ட்ரி கிடைக்காம போகலாம். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி ஆப்போசிட்டில் அந்த ப்ராஃபிட் சேர்த்து கொடுத்துரும். அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. இதனுடைய இந்த வேல்யூ எது வரைக்கும் டைமிங்னா எக்ஸ்பைரி டே வரைக்கும் மட்டும்தான் வேலிட். வியாழக்கிழமை வரைக்கும் மட்டும்தான். வியாழக்கிழமை ஈவினிங் முடிஞ்சிச்சுன்னா அடுத்து. இதே மந்த்லி லெவலில் மேட்ச் ஆகிருந்தா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கும் பண்ணலாம். இது ஒரு விஷயம். ஓகேங்களா, ஏன்னா இயர்லி வேல்யூ தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல். அடுத்தது மந்த்லி வேல்யூ, அதுக்கப்புறமா தான் வீக்லி எல்லாம். ஓகேங்களா, ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதெல்லாம் ஆல்ரெடி நான் மந்த் வேல்யூ போட்டிருக்கேன் ஏற்கனவே. மந்த் பிகினிங்கில் இயர் வேல்யூ இயர் பிகினிங்லேயே போட்டிருக்கேன். போய் செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் ஆல்ரெடி நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம். சரி, இந்த வீக் ஜூன் செகண்ட் வீக்கான அனலைஸில் லெவல்ஸ் பார்க்கலாம். அனலைஸ் பண்ணி நம்ம மேக்ஸ் சார்ந்து மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். நம்ம எதையுமே மேக்ஸ் சார்ந்து கொண்டு வரோம். ஆனால் பொசிஷனுக்கு சில தியரியிலும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீங்கள் மேக்ஸ் இருக்கணும் வேல்யூ, அது கூட அடிஷ்னலாக தியரியும் இருக்கணும். அப்போ தான் அது பொசிஷனலாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ அதை சார்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, படிங்க, நிறைய தெரிஞ்சுக்கோங்க. படித்து தெரிஞ்சுக்கணும். யார் சொன்னாலும் நம்பாதீங்க. யூடியூப்ல 1000 பேர் 1000 சொல்லலாம் வேல்யூஸ் அது இதுன்னு. எதையுமே நம்பாதீங்க. நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. எப்பவுமே நான் வீடியோவில் அப்பப்பெல்லாம் சொல்லுவேன், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சிம்பிள். அதை செய்துட்டு பண்ணுங்க. இன்க்ளூடிங் மீ. நான் சொல்றது சேர்த்து தான் சொல்றேன். எல்லாரையும் போல என்னையும் நான் நம்பக்கூடாதுங்க யாருமே. ஓகேங்களா, சரி. இந்த வீக்குக்கான இங்க இருக்கு மார்க்கெட்டு. இங்க இருந்து சப்போர்ட் 24,762 வந்தா சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள். அதுக்கு ஸ்டாப் லாஸ் 24,662. அதே இங்கிருந்து மேலே போனால் 25,338 25,338 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஸ்டாப் லாஸ் 25,438 25,438 டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ல ஸ்டாப் லாஸ். இதனுடைய டார்கெட் என்னன்னா மினிமம் 100 பாயிண்ட்ஸ். மினிமம் 100 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, 100 பாயிண்ட் உங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கும். மினிமம் நான் சொல்றது. அதுக்கப்புறம் டைரக்ஷனல் அதே ட்ரேட்ல இருந்தா ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ இதை வைத்த ஆப்ஷன் பையிங் மட்டும் தயவு செய்து பண்ணாதீங்க. ஆப்ஷன் பையிங்கிறது டோட்டலி வேற கான்செப்ட். அது இன்ட்ராடேவோட முடிச்சிடணும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.